ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கனும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இடியாப்பத்துக்கு ஃபஸ்ட்டு மாவு எப்படி அரைக்கணும்னு நான் சொல்லிடுறேன். 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் அதை ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு துணி போட்டு அதில் காய வச்சு தொட்டு பார்த்தா அது கையில் ஒட்டாமல் இருக்கும். அப்போ எடுத்துகிட்டு போய் மிஷினில் போட்டு கொடுத்து அரைங்க. இடியாப்பத்துக்குன்னு சொல்லி 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் வீட்லேயே அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 வீக் வரைக்கும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி. நெக்ஸ்ட்டு இப்போ இடியாப்பத்துக்கு மாவு எப்படி பசையிறதுன்னு சொல்கிறேன். நல்லா சுடு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு ஆனோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அதில் 1 கல் உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை கிளறி விட்டுக்கோங்க. அதை நல்லா ஒரு கரண்டியால் கிளறி விட்டுக்கோங்க. அதை கிளறி இதுமாரி ஒட்டாமல் வரும். கிளறி வந்தோடனே ஒரு துணி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அப்புறமா எடுத்து ஒரு குழலில் எண்ணெய் தடவி அதில் இடியாப்ப குழலில் எண்ணெய் தடவி அதை எடுத்து இடியாப்பம் பிழிய வேண்டியது தான். இடியாப்பம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் வாரத்துக்கு 2-3 முறை கூட டின்னர்லேயோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் இடியாப்பத்துக்கு இடியாப்ப மாவு நீங்கள் நல்லா எண்ணெய் தடவிட்டு கையில் மாவு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி துணி போட்டு கூட மூடி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு காலையில் இது மாதிரி பண்ணிவிட்டு ஈவினிங் கூட இது மாதிரி சுட்டு சாப்பிட்லாம். மாவு சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு இடியாப்பம் சுட்டு முடிச்சிட்டு மீத மாவு இருந்ததுன்னா ஒரு ஈர துணி போட்டு மாவு மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் கூட மீதி மாவு எடுத்து சுட்டுக்கலாம். இது மாதிரி சுட்டு சாப்பிடுங்க. இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் திருவி போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். சர்க்கரை போட்டு தேங்காய் திருவி போட்டும் சாப்பிட்லாம். இடியாப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயாவும் வச்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் 3 வாட்டி எடுக்கலாம். தேங்காவை நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சி 3 வாட்டி தேங்காய் பால் எடுக்கலாம். அப்போ சாப்பிட போகிறதா இருந்தால் தேங்காய் பால் 1/2 hour தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் புளிச்சு போன மாதிரி ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் மில்க் பேக்கெட் வாங்குறீங்கல்ல கடையில், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பால் போட்டு எடுத்து அதில் சர்க்கரை போட்டு ஏலக்காய் 2 தட்டி போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் அதுலேயும் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை நார்மல் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். தேங்காய் பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இடியாப்பம், புட்டு, ஆப்பம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் இது மாதிரி 1 வாட்டி 2 வாட்டி இடியாப்பம், புட்டு, ஆப்பம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். அப்பப்போ போய் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அதெல்லாம் வாங்கி சாப்பிடாம இது மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த்தை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கணும், சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா. அப்புறமா இடியாப்பம், புட்டு, ஆப்பம்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் கெயின் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்கலாம் சாப்பிட்டா இன்னும் உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் போன்லாம். இந்த மாதிரி நிறையா குக்கிங் வீடியோஸ், சிங்கிங் வீடியோஸ்லாம் போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ், சிங்கிங் வீடியோஸுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.